எஸ் ப்ரோ வணக்கம். காவியா பாப்பா இப்ப டிஎன்மா சொன்னதுனால இல்ல, குட்டண்ணா தான் ஏதோ சொல்றாங்க. குட்டண்ணாவுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிந்து உள்ளது. ஹாய் சங்கர் ப்ரோ சொல்றாங்க. சங்கர் அண்ணா வணக்கம், சாப்பிட்டீங்களா? நலமா? சங்கர் ப்ரோ நீங்க எங்க போனீங்க? ஆளவே பார்க்க முடியல உங்களை. குட் ப்ரோ வணக்கம் சொல்றாங்க. ஈஸ்வரன் ப்ரோ ஹாய் சொல்றாங்க. யாரு ஈஸ்வரா? அந்த டிஎன் தம்பி தான் ஈஸ்வர் ப்ரோ. புறம்போக்கு தம்பி இருக்கியா? உனக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருது மலர் பாப்பாவை சொன்னா? நீ அன்னைக்கு வந்து சரண்யா பாப்பா அது பொண்ணு இல்ல பையன் சொல்லி சொன்ன. இப்ப மலர் பாப்பாவை இவங்க சொன்னா உனக்கு ஏன் கோவம் வருது? சங்கரண்ணா சாப்பிட்டீங்களா? நலமா கேக்குறாங்க. அந்த மலர் ஒரு ஆளுக்கு மட்டும் ஒய்ஃப்னு இருந்தா பரவாயில்ல, அது ஊர். ஐயோ என்னமோ நடக்குதே. ஆமா மர்மமா இருக்குதே. ஆமா ஈஸ்வரன் ப்ரோ சாப்பிட்டேன், நீங்க சாப்பிட்டீங்களா? வினோமா சிரிக்காத சிந்தி. போக்கு ஓடிடுச்சு பாரு. நாளைக்கு வந்து லைக் போடுறேனா? உங்களுக்கு எப்படி தெரியும் குட்டண்ணா? சொல்லுங்க நான் சொல்றேன். புறம்போக்கு தம்பி நீ எதுக்கு இப்படி கோவப்படுற? மலர் பாப்பாவே கோவப்படாது, அது இவங்க கூட நல்லா தான் ஜாலியா பேசும். நீ ஏன் இவ்வளவு கோவப்படுற? போக்கு ப்ரோ உங்களுக்கு இவ்வளோ கோபம் ஆகாது. ஆமா பாய் சங்கர் ப்ரோ பாய். என்னைய புறம்போக்கு என் வாயை மூட சொல்ற? கூட்டிட்டு வா அவளை, கிளி கிளின்னு கிழிக்கிறேன் அவளை. சங்கர் அண்ணா குட்டண்ணா, குட்டண்ணாவுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. இல்லைன்னா குட்டண்ணா இவ்வளவு கோவப்பட மாட்டாங்க. என்னாச்சு குட்டண்ணா? டிஎன்மா உனக்கே தெரியும் குட்டண்ணா இவ்வளவு பேசவே மாட்டாங்க. என்ன வினோமா? குட்டண்ணாவுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. குட்டண்ணா ஏன்ட்ட சொல்லுங்க என்னன்னு. குட்டண்ணா நீங்க நடத்துங்க பாத்துக்கலாம். கம்முனு கடை ஓனர். ஐயோ ஓகே குட்டண்ணா நான் கம்முன்னு இருக்கேன். நீ கம்முன்னு கடை. ஓகே டிஎன் ப்ரோ. ஒரு வேலை இருக்கலாம் வினோமா. இது என்ன மலர் பாப்பா கணக்காவே மிரட்டுது ரவுடி தம்பி, புறம்போக்கு தம்பி. மலர் பாப்பா இப்படிதான் பேசுவா. நான் யாருன்னு தெரியுமா? எங்க தாத்தா யாரு தெரியுமா? எங்க அப்பா யாரு தெரியுமான்னு. மனோரமா டைலாக் வந்துட்டா. காமெடி பீஸ் அவன் பேரு புறம்போக்கா. சரி குட்டண்ணா அன்னைக்கு ஏதோ ஒரு முடிவுல இருக்காங்க. மூலிகை ப்ரோ வணக்கம். டிஎன்மா சிரிக்காத. மூலிகை தம்பி ஹாப்பி நியூ இயர். ஐயோ எனக்கு பயமா இருக்கு. ஆமா வினோமா குட்டண்ணாவை இப்படி நம்ம பார்த்ததே இல்லைல்ல. எச்சக்கலை ஃபேமிலி. குட்டண்ணா உங்களுக்கு ஏதோ அவளை பத்தி தெரிஞ்சிருக்கு சொல்லு.